எங்க அப்பாவோட இறந்த வீட்டிற்கு வந்த என்னுடைய நண்பர், அதே நண்பர் சொன்னார், என் கையை பிடித்து கொண்டு, உன்னுடைய உலக பிரகாரமான அப்பா இறந்துட்டாங்க, ஏசப்பாவை நீ கையில பிடிச்சுக்கோ, அவர் காப்பாத்திடுவாரு அப்படின்னு சொன்னான். அப்பயும் காதுல தான் வாங்கிக்கிட்டேன். இந்த பிரச்சனை வந்த உடனே எனக்கு என்ன செய்யனே தெரியல, கண்ணை கட்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. இயேசுவை பற்றி அவன் சொன்னது மட்டும் எனக்கு காதில் ஒலித்தது. என்ன செய்யனே தெரியல. கடையை மூடிட்டு என் கடைக்கு பின்னாடி ஒரு சர்ச் உண்டு, அந்த சர்ச்சில் போய் மொட்டிங்கால் இட்டு அழுதுட்டேன். தாரதாரையா அழுதுட்டேன். அழுகணும்னு நினைச்சு போல, மொட்டிங்கால் போடணும்னு நினைச்சு போல. ஆனாலும் இதெல்லாம் எனக்கு பழக்கமும் இல்லை. ஆனாலும் என் நிலையின் நிமித்தம் அந்த சர்ச்சை பார்த்து அப்படியே மொட்டிங்கால் போட்டு அழுதுட்டேன். அப்ப சொன்னேன், எனக்கு ஆண்டவர்கிட்ட எப்படி பேசணும் தெரியாது, எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது. ஆண்டவரே, என் நண்பன் சொன்னா என் கடன் பிரச்சனைகள் எல்லாம் நீங்க மாத்திருவீங்கன்னு. ஏசாமின்னு சொல்லி கூப்பிட்டு என்னுடைய பிரச்சனைகளை சொன்னா நீங்க மாத்திருவீங்கன்னு சொன்னா, என்னை எந்த இடத்துலையும் வெட்கப்படுத்திடாதீங்க, மனுஷர் முன்னால என்னை வெட்கப்படுத்திடாதீங்க, அசிங்கப்படுத்திடாதீங்க. என்னைய கடன் பிரச்சனை நீ மீட்டு கொடுத்துட்டீங்கன்னா நான் நீங்க தான் ஆண்டவர்னு முழுமையா நம்புறேன். அது ஒரு ஜெபமா எடுத்துக்கிடலாம், நான் சும்மா ஆண்டவர்கிட்ட பேசினேன்னு சொல்லலாம், ஒரு விண்ணப்பம் நினைக்கலாம், எதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் பேசிய வார்த்தைகள் என் இருதயத்திலிருந்து வந்தது. என் இருதயத்தில் அப்படியே அழுது கொண்டே பேசினேன், ஆண்டவரே என்னை நீ காப்பாத்திட்டீங்கன்னா. அன்றைய தினத்திலிருந்து ஒரு பெரிய மாற்றம், அன்றைய தினத்திலிருந்து மிகப்பெரிய மாற்றம் வியாபாரத்தில். அதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருடங்கள் அதே வியாபாரத்துல பயணித்திருக்கேன். அதே சப்ளையர்ஸ், அதே கஸ்டமர்ஸ், அதே வாழ்க்கை நடைதான். ஆனா ஏசாமி நீங்க வாங்க, என் கையை பிடிச்சுக்கங்க, என்னைய நடத்துங்க, 100% அவரை சார்ந்து கொண்ட பிறகு என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம். அவர் என்னோடு இருப்பதை நான் உணர்ந்தேன். நான் அதுக்கு பிறகுதான் பைபிள்லாம் படிக்கிறேன். அதனால பைபிள்ல பார்த்த அதிசயங்களை பூரா அப்படியே நம்பினேன். ஏன், என் வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயங்கள். 40 லட்சம் ரூபாய் கடன்றது எவ்வளவு பெரிய விஷயம். பெரிய பெரிய மாற்றங்கள். 5-6 வருடங்களுக்குள்ளாக சேஃபர் சைடுக்கு வந்துட்டேன். அல்லேலூயா. மிகப்பெரிய, only because of Jesus Christ, only because of Jesus Christ. இயேசுதான் நான் நம்புறேன். என் வாழ்க்கையில் நடந்தது உங்க வாழ்க்கையில நடக்க வைக்கிறதுக்கு தான் இந்த மீட்டிங்க்கு நீங்க வந்திருக்கிறீங்க. அதிசயங்களை பார்க்க, அதிசயங்களை நடப்பிக்கிற தேவன் நம்ம ஏசாமி. ஏசாமியை பிடிச்சுக்கீங்க. ஆண்டவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். வசனங்களை படிங்க, அப்படியே உள் வாங்கி கொள்ளுங்க. அந்த வசனத்தின்படி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இருதயத்திலிருந்து கேட்கணும், சும்மா வாயில் இல்ல, இருதயத்திலிருந்து நீங்க கேட்கும் போது பிச்சிருவாருங்க ஆண்டவர். அத்தனை பேரும் சாட்சி சொல்லக்கூடிய மனிதர்களா மாறணும். அல்லேலூயா.